Hey, hello guys. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து செகண்ட் வீடியோ இன் கிரிப்டோ டுட்டோரியல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் காயின் இன் கிரிப்டோ கரன்சி அண்ட் தென் வாட் இஸ் பிளாக் செயின்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து பிளாக் செயின் ரிலேட்டட் நம்ம மேஜராக போக போகிறதுல காயின்ஸ் என்ன அண்ட் தென் சிம்பிள் இப்போதைக்கு தேவையான நம்ம பிளாக் செயின்னா என்னன்றது தான் சொல்ல போகிறேன். ஒட்டுமொத்தமாக கிரிப்டோ கரன்சி கான்செப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிளாக் செயின் சைடு போவோம். இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் காயின் இன் கிரிப்டோவில் பார்ப்போம். கிரிப்டோ கரன்சியில் இருக்க மேஜராக இருக்க 4 கேட்டகரிஸ் பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் செகண்ட் ஆர் யூட்டிலிட்டி டோக்கன்ஸ், தேர்ட் ஆர் ஸ்டேபிள் காயின்ஸ், ஃபோர்த் ஆர் சிபிடிசி அதாவது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. இது ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் அண்ட் தென் அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் கரன்சி வந்து மோஸ்ட்லி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு. பிட்காயின், லைட் காயின், டோஜ், பிட் கேஷ். இதெல்லாம் வந்து கிரிப்டோவில் இருக்க கிரிப்டோ பேமெண்ட்ஸ் காயின்ஸு. மோஸ்ட்லி எல்லாரும் பிட்காயின் பார்த்துருப்பீங்க அண்ட் தென் டாஜ் மேபி எலான் மஸ்க் மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு. பிட்காயின் கேஷ்மே பினான்ஸ் யூஸர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு. செகண்டாக வந்து யூட்டிலிட்டி டோக்கன்ஸ். யூட்டிலிட்டி டோக்கன்ஸ் வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு பர்பஸ்க்காண்டி கிரியேட் பண்ணுற ஒரு டோக்கன்ஸாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு யூஸ் கேஸ் இருக்கும். நம்மளோட யூஸ் கேஸ் வந்து அதோட ப்ராஜெக்டே ஒரு அப்டெண்ட் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா இத்தீரியம், ஈத்தர். எத்தீரியமோட வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து டி ஆப்ஸ் அதாவது டீசென்ட்ரலைஸ் ஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நான் நெக்ஸ்ட் அப்கமிங் சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஓரியன்ட் அண்ட் தென் ப்ராஜெக்ட் பேஸ் இது எல்லாத்துக்குமே இந்த யூட்டிலிட்டி டோக்கன்ஸ் யூஸ் ஆகும். இந்த மாதிரி யூட்டிலிட்டி டோக்கன்ஸ் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சுக்கிறது வந்து காயின் மார்க்கெட் கேப் போங்க. coinmarketcap.com போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் லேர்னிங் போயிட்டீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கேட்டகரின்னு இருக்கும். கேட்டகரின்னு அந்த கேட்டகரி போனீங்கன்னா அதில் என்னென்ன டைப் ஆஃப் யூட்டிலிட்டி டோக்கன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். செக்டார் வைஸ் என்னென்ன டோக்கன்ஸ் தான் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் சிம்பிளாக இப்போ ஒன்று தான் சொல்லியிருக்கேன். பட் நிறைய யூட்டிலிட்டி டோக்கன்ஸ் இருக்குது. தேர்டாக வந்து ஸ்டேபிள் காயின். ஸ்டேபிள் காயின் வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறேன்னா ஃபாரெக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபாரெக்ஸ் இது இருக்கும். லைக் யூஎஸ் டாலர், யூரோ இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக ஒரு செட் ஆஃப் லிமிட்லேயே ட்ராவல் ஆகும். லைக் நம்மளுக்கு எப்படி சொல்லலாம்னா மோஸ்ட்லி நம்ம இந்தியாவிலேருந்து பார்க்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 USDT is equal to 70 to 80 கிட்டத்தட்ட 78 to 80 கிட்ட போகும். இதுதான் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வேல்யூவில் ட்ரேட் ஆகிற காயின்ஸ் தான் ஸ்டேபிள் காயின்ஸ். இது மோஸ்ட்லி வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகாது, ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஒன்ஸ் அது எப்பயாச்சும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்ட்ரியை பொறுத்து தான் வேணா இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் நமக்கு ப்ரியராகவே நோட்டிஃபிகேஷன் மெசேஜஸ் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் அந்த ஸ்டேபிள் காயின்ஸாக தனியாக வச்சுருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட் ஆஃப் ஃபோர்த்தாக வந்து சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. இது வந்து சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த கிரிப்டோக்குன்னு ஒரு கரன்சி இருக்க மாதிரி நம்மளோட ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் ஒவ்வொரு கரன்சிஸ் இருக்கும்ல. அதுதான் இந்த ஃபோர்த்து பார்ட்குள்ளே வரக்கூடியது. அவ்வளோதான் மேஜராக இருக்க 4 கிரிப்டோ கரன்சி டைப்ஸில். வாங்க நம்ம வந்து பிளாக் செயின் என்ன பார்ப்போம். பிளாக் செயின்னா என்னன்ற டெஃபினிஷன் இதுதான். சிம்பிளாக நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரல. சிம்பிளாக நான் அப்புறமேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக என்ன சொல்லணும்னா பிளாக் செயின் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் லெட்ஜர். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகணும்னா டிரான்சாக்ஷன்ஸை நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணி செக்யூரும் டிரான்ஸ்பரன்ஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த பிளாக் செயின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் லைக் நம்ம வந்து ஒரு டேட்டா அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு நியூ டேட்டா. அந்த நியூ டேட்டா வந்து இப்போ ஒரு பிளாக்ஸ் கிரியேட் பண்ணும். இந்த பிளாக்ன்ற பேர் ஜெனிசிஸ். அடுத்த அப்கமிங் ஸ்டேஜ் சொல்லியிருக்கேன். இந்த பிளாக் வந்து கிரியேட் பண்ண அந்த பிளாக் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கு போகும். அது வந்து மல்டிபிளாக ஸ்பிட் ஆகி போயிட்டு ஒவ்வொரு நோடும் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வரும். இது நீங்கள் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு நிறையா வந்து செக்லிஸ்ட் மாதிரி ஆகும். அந்த எல்லா செக்லிஸ்ட்டும் டிக் ஆயிடுச்சுன்னா ஒரு வேலிடான ஒரு நெட்ஒர்க்குக்கு இவ்வளோ டிக் ஆகணுன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ டிக் ஆயிடுச்சுன்னா உங்களோட பேமெண்ட் வந்து சக்சீட் ஆகிரும். அதுக்கப்புறம் அது வந்து அப்லோட் ஆயிரும். இந்த பிரிஞ்சு போகிற அந்த நோடு வந்து இது வந்து மைனிங் கான்செப்ட் வரும். கிரிப்டோ மைனிங் ரிலேட்டடாக நான் பேசலை. நான் அதை டீப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக்காக நடக்கிற ப்ராசஸ் இதுதான். அப்கமிங் ஸ்டேஜ் நிறைய தான் போட்டிருப்பேன். நம்பர் 1 வந்து டிரான்சாக்ஷன் ரிக்வஸ்ட் ஆகுது அண்ட் தென் ஒரு பிளாக் கிரியேட் ஆகும், அந்த பிளாக் சென்ட் ஆகும் அண்ட் தென் அது வெரிஃபை ஆகி வேலிடேட் ஆனதுக்கப்புறம் அந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆயிரும். இதுதான் பிளாக் செயின் டெக்னாலஜி ஒர்க் ஆகிற ப்ராசஸ். எல்லா கரன்சி கிரிப்டோ கரன்சி இந்த பிளாக் செயின் கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகும். இதுதான் பேசிக் பிளாக் செயின் இருக்க ஒர்க்கிங் கான்செப்ட். அப்கமிங்ல நம்ம வந்து பிளாக் செயின் ஒன்றும் நம்ம டீப்பாக பார்க்கல. அப்போதைக்கு நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம மேஜரோட ஃபோக்கஸே வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி தான். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கொண்டு சொல்கிறேன். இந்த மாதிரி பிளாக்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லலை. இந்த மாதிரி பிளாக் ஃபர்ஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுற இந்த பிளாக்கு பேர் ஜெனிசிஸ் பிளாக்.
ஸோ இந்த பிளாக்குன்னு ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும், அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வந்து 0 இருக்கா. ஸோ இந்த இருக்க ஹேஷ் வேல்யூ அடுத்த ப்ரீவியஸ்க்கு ஆகும். ஸோ இது எப்படி சொல்றதுன்னா, மல்டிபிள் செயினா அந்த பிளாக்ஸாக பிரிஞ்சு போயில நம்மளால ட்ராக் பண்ண முடியும். ஸோ எங்கேருந்து யாருக்கு போயிருக்குன்றத இந்த ப்ரீவியஸ் ஹேஷோட வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கேருந்து யாருக்கு வந்திருக்கு, A to B, B to C, இந்த மாதிரி நம்மளுக்கு பர்சன்ஸ் யார் யார்கிட்டலாம் எங்கேருந்து இது வந்திருக்குன்றத ட்ராக் பண்ணுதுன்னா இந்த பிளாக்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து ஜெனிசிஸ் பிளாக். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகிற பிளாக் வந்து அண்ட் தென் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற அல்காரிதம், அதாவது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி கரண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அல்காரிதம் வந்து SHA-256 இந்த அல்காரிதம் தான். ஸோ இந்த அல்காரிதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹேஷிங் இருக்கிற கோடிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ ஹேஷிங்ஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செக்யூர்ட் அண்ட் சேஃபஸ்ட் அல்காரிதத்தில் இதுவும் ஒன்று. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஈஸியாக வந்து யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் கிரிப்டோ கரன்சிஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வேற ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். See you soon. Bye.